இப்போது ஒரு தொழில் செய்வதற்கு என்ன தேவை அப்படின்னா, திறமை தேவை அப்படின்லாம் கிடையாது. சேவை மனப்பான்மை தேவை. ஒரு தொழில்னால் என்னென்னா, இப்போ வந்து நாம் செஞ்சிட்ருக்க இயந்திர அறிவியல் உலகில் நாம் செஞ்சிட்ருக்கிறது எல்லாமே வந்து எல்லா தொழிலுமே வந்து ஒரு சேவை மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டது. இப்போ ஒருத்தர் எனக்கு டெய்லர் ஆகணும்னு துணியெல்லாம் தைக்கிற ஒரு டெய்லர் ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, நான் இந்த மக்களுக்கு தேவையான ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த எண்ணிக்கையில் உள்ள ஒரு மக்களுக்கு தேவையான ஆடைகளை தைத்து கொடுத்து சேவையாற்ற விரும்புகிறேன். அதுதான் அர்த்தம். ஒருத்தர் ஆசிரியர் ஆகணும்னு விரும்புகிறாருன்னா என்ன அர்த்தம்? அதில் நிறைய சம்பளம் கிடைக்கிது அப்படி கிடையாது. ஆசிரியராகி ஒரு மக்களுக்கு வந்து கல்வி புகட்ட வேண்டும் என்று ஆசைப்படி சேவை செய்ய விரும்புகிறேன். அந்த சேவை செய்கிற ஆசை அதுதான் வந்து ஒருத்தர் ஆசிரியராகிறதுக்கு காரணமாக இருக்கிறது. நான் காவலராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, ஒருத்தர் நான் போலீஸ் ஆகணும்னா நான் வந்து சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும், மக்கள் இந்த வாழ்க்கையை அமைதியை நிலைநாட்டணும், அந்த சேவையை நான் ஆற்ற விரும்புகிறேன் அப்படிங்கிறது அதன் பொருள். நான் போலீஸ் ஆகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் பொருள். அது மாதிரி வந்து எம்எல்ஏ ஆக போகிறேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய ஊழல் பண்ணி லஞ்சம் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சு போகிறவங்க இருக்காங்க. ஒரு இன்னொருத்தர் என்னென்னா, இன்னொரு கேட்டகரி என்னென்னா, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், நல்லது செய்யணும், அதுக்காக தான் எம்எல்ஏ. அப்போ ஒவ்வொரு தொழிலுமே ஒரு சேவையை அடிப்படையாக கொண்டது. சேவை செய்ய வேண்டும், இந்த மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டது. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் நல்லவங்களாக இருந்தால் தான் இங்கே இருக்கிற தொழில் செய்கிறாங்கள எல்லா தொழிலும் ஒரு சேவை மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். ஏன்னா அது எல்லா தொழிலுமே, ஒரு உணவகமாக இருக்கட்டும், ஒரு காய்கறி வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு விவசாயமாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், அல்லது ஒரு மோட்டார் மெக்கானிக்காக இருக்கட்டும், எந்த ஒரு தொழில், பிளம்பர், எலக்ட்ரிஷியன், எந்த ஒரு தொழிலுமே சரி ஒரு சேவை மனப்பான்மையை அடிப்படையாக கொண்டது. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் நல்லவர்களாக இருந்தால்தான் தொழில் செய்கிறவர்கள் அனைவரும் சேவை மனப்பான்மையோடு தொழில் செய்வார்கள். ஏன்னா அந்த மக்கள் எல்லாம் நல்லவர்களாகவும் மரியாதைக்குரியவர்களாகவும் பண்புக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும், நல்ல பண்புக்குரியவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது தான் அப்போ தொழில் செய்கிறவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அவங்க தொழில் செய்கிறவங்க அந்த வேலையை பொறுப்பாக செய்வாங்க. ஏன்னா இவங்க செய்கிற தொழில் எல்லாமே வந்து அந்த மாதிரி அதன் பலனை யார் அனுபவிக்கிறாங்கன்னா நல்லவர்களாக இருக்கிற அந்த மக்கள், பண்புக்குரியவர்களாக இருக்கிற அந்த மக்கள் தான் அனுபவிக்க போகிறாங்க. அதனால் வந்து அவர்கள் மனம் கோணாதபடி அவர்களிடம் வந்து பாராட்டுகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒவ்வொருத்தரும் தொழில் செய்வாங்க. அதாவது பாராட்டுகளை பெற வேண்டும், மக்களிடமிருந்து பாராட்டுகளையும் புகழையும் பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் ஒவ்வொருத்தரும் தொழில் செய்யணும். ஏன்னா அப்போது ஒரு சேவை ஆற்றுவதோட அப்போ தான் அதுக்கு பேர் தான் சேவை. அதான் சேவை மனப்பான்மையோட ஒரு தொழிலை செய்கிறவங்க எதை எதிர்பார்ப்பாங்கன்னா புகழை எதிர்பார்ப்பாங்க. சேவை மனப்பான்மை இல்லாமல் ஒருத்தர் ஒரு தொழிலை பார்க்குறாருன்னா வெறும் பணத்தை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டு அவர் அந்த வேலையை பார்ப்பார். அந்த வேலை மூலமாக, அந்த தொழில் மூலமாக அவர் என்ன பண்ணுவார், மக்களை ஏமாற்றி நிறைய பணத்தை சம்பாதிக்க முயற்சி பண்ணுவார். அப்போது மக்கள் எல்லாருமே வந்து அவர்களை இகழ்வார்கள். அதனால ஒரு சேவை மனப்பான்மையோடு ஒருத்தர் தொழில் செய்யணும். மக்களிடம் வந்து புகழ்ச்சியை பெறுவதற்காக, பாராட்டுகளை பெறுவதை நோக்கமாக கொண்டிருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே வந்து நல்லவர்களாக இருக்கணும், நல்ல பண்புடையவர்களாக இருக்கணும். அப்போ தான் வந்து மக்களுடைய தேவைகள் அனைத்தும் தொழில் மூலமாக தான் பூர்த்தி செய்யும். எல்லா மக்களும் ஒவ்வொரு தொழில் செய்கிறாங்க, அவங்க தொழில் மூலமாக மக்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து தாங்கள் செய்கிற தொழிலை ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்ய வேண்டுமென்றால் மக்கள் பண்பிற்குரியவர்களாகவும் நல்லவர்களாகவும் இருக்க வேண்டும், ஒழுக்கமுடையவர்களாகவும் மரியாதை தெரிந்தவர்களாகவும் மக்கள் இருக்க வேண்டும். அப்போ தான் எல்லாருமே ஒரு தொழில் செய்கிறாங்க, அந்த தொழிலை வந்து மக்கள் வந்து ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்வாங்க. ஏன்னா அந்த தொழில் மூலம் பயன்பெற போகிறவர்கள் யார்? பண்பிற்குரியவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் வாழ்கிற மக்கள், நல்ல பண்புடையவங்க தான் நாம் செய்கிற தொழிலோட பலனை அனுபவிக்கப் போகிறார்கள். அதனால் அவர்களிடமிருந்து பாராட்டையும் புகழையும் பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் அவர்கள் சேவை மனப்பான்மையோடு அந்த தொழிலை செய்வாங்க. இப்போ மக்கள்லாம் வந்து கெட்டவங்களாக மாறிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கே பார்த்தாலும் ஊழல், லஞ்சம், ஏமாத்து, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்குறது, அப்படின்னு நிறைய பிரச்சனை இருக்குல்ல. மக்கள் வந்து ஒரு பொதுவாக ஒரு இந்திய மக்களை பற்றி நீங்கள் என்ன மதிப்பீடு கொடுப்பீங்க? இந்திய மக்கள் ஒழுக்கமானவர்கள், பண்பு தெரிந்தவர்கள் அப்படின்னா கொடுப்பீங்க? அப்படி இருக்க வாய்ப்பே கிடையாது. இந்திய மக்கள் பெரும்பாலும் எப்படி இருக்காங்கன்னா, அவங்க வந்து கட்டுப்பாடு இல்லாதவங்க, நேர்மையாக இல்லாதவங்க, பண்பெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, நல்லவங்களாக இருக்க அவங்க வாய்ப்பு இல்லை. நல்ல பண்புடையவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவாக, நேர்மையானவங்க ரொம்ப ரொம்ப குறைவு, அரிதாகத்தான் அப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட மக்கள் வாழ்கிற இந்தியாவில் தொழில் செய்கிற மக்கள் அவங்க என்ன மனநிலையோடு இருப்பாங்க?
ஒரு சேவை மனப்பான்மையோடலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா தொழில் இங்கே எல்லாருமே ஒரு தொழில் பார்க்குறாங்க. படிக்கிறவங்கள தவிர எல்லாருமே ஒரு தொழில் பார்க்குறாங்க. அவர்கள் செய்யும் தொழில் மூலம் இந்த மக்களுக்கு அவர்கள் செய்யும் தொழில் மூலம் இந்த மக்களுக்கு சேவையாற்றப்படுகிறது, சேவை செய்யப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் நல்லவங்களாக இருந்தால் தான் அவர்கள் சேவை மனப்பான்மையோடு தொழில் செய்வாங்க. இந்த மக்கள் ஒரு கெட்டவங்களாக, நேர்மை இல்லாமல், பண்பு இல்லாதவர்களாக, ஒழுக்கம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது அந்த தொழில் செய்கிற மனப்பான்மை இருக்குது பாருங்கள். இந்த தொழில் செய்கிற மக்களுடைய மனப்பான்மை என்னவாக இருக்கும் அப்படின்னா சேவை மனப்பான்மை இருக்காது. எல்லோரும் வேறு வழி இல்லை. சேவை மனப்பான்மை இல்லைனாலும் நம்ம தொழில் செஞ்சு தான் ஆகணும், பணத்தை சம்பாதிச்சு தான் ஆகணும். இந்த உலகத்தில் பணத்தை சம்பாதிக்காமல் யாராலையும் இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது வேலை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த மக்கள் நல்லவர்களாக இருந்தால் சேவை மனப்பான்மையோடு தொழில் செய்வாங்க. இந்த மக்கள் கெட்டவர்களாகவும் நேர்மை இல்லாதவர்களாகவும் இருந்தால் அந்த சேவை மனப்பான்மை என்பது இருக்காது, அந்த தொழிலே நேர்மை இருக்காது. ஏன்னா அந்த மக்கள் நேர்மை இல்லைன்னா அந்த மக்கள் தானே தொழிலையும் செய்கிறாங்க. அப்போது நேர்மை இல்லாத மக்கள் அவர்கள் செய்கிற தொழிலையும் நேர்மை இருக்காது. அந்த நேர்மை ஒரு தொழிலில் எது நேர்மைன்னா சேவை மனப்பான்மை தான். சேவை மனப்பான்மை தான் ஒரு தொழிலில் உள்ள நேர்மை. அப்போ இந்த மக்கள் நேர்மையாக இல்லைன்னா அவர்கள் செய்கிற தொழிலையும் அவர்கள் நேர்மையாக இருக்க மாட்டாங்க, சேவை மனப்பான்மை என்பது இருக்காது. அதனால் மக்களுக்கு ஒரு நல்ல உற்பத்தி, அதாவது தேவைகள் தரமாக பூர்த்தி செய்யப்படாது. தேவைகள்ங்கிறது நிறைய தேவைகள் இருக்குது. மருத்துவம் தேவை, கல்வி தேவை, அப்புறம் பயன்படுத்துகிற பொருள் தேவை, இப்படி நிறைய தேவைகள் இருக்குது. இதில் எந்த தேவையுமே தரமாக பூர்த்தி செய்யப்படாது. எப்படின்னா மக்கள் நேர்மையாக இல்லாத பொழுது அவர்களுடைய தேவைகள் தரமாக கிடைக்காது, தரமான நிலையில் கிடைக்காது, மோசமான வகையில் தான் கிடைக்கும். மக்கள் நல்லவர்களாகவும் பண்புடையவர்களாகவும் இருந்தால் தான் மக்களுடைய தேவையில் தரம் இருக்கும். மக்கள் சேவை மனப்பான்மையோடு தொழில் செய்வார்கள். மக்கள் நல்லவர்களாகவும் பண்புடையவர்களாகவும் ஒழுக்கமுடையவர்களாகவும் இருந்தால்தான் அந்த மக்களுக்கு அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்கின்ற அந்த தொழிலாளர்கள் தாங்கள் செய்கின்ற தொழிலில் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருந்து அந்த சேவை மனப்பான்மையோடு தொழில் செய்து மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களிடம் பாராட்டுகளை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருப்பார்கள். ஆனால் மற்ற மக்கள் கெட்டவங்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்கிற தேவைகளோட தரம் மிக மோசமாக குறைந்துவிடும், மக்கள் ஏமாற்றப்படுவார்கள். அதனால் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும், பண்புடையவர்களாக இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். மக்கள் எல்லாருமே புத்திசாலித்தனம்னு நினச்சிட்டு நேர்மை இல்லாமலும் கெட்டவர்களாகவும் இருக்கிறார்கள், பிறரை ஏமாற்றுவதில் ஆர்வம் காட்டுகிறார்கள். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவர்களுடைய தேவைகள் இருக்குல்ல, அதில் சேவை மனப்பான்மை இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த தேவைகளை அப்படிப்பட்ட மக்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை வந்துடுது. சேவை மனப்பான்மை இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்ட தேவைகள், அதாவது தரம் குறைந்த தேவைகளை அந்த மக்கள், அதாவது நல்ல கெட்டவர்களாக மாறிப்போன அந்த மக்கள் அனுபவிக்க வேண்டிய நிலைமை விடுகிறது. அந்த தரம் குறைந்த தேவைகளை பெறக்கூடியவர்கள், தரம் குறைந்த தேவைகள் தான் அவர்களுக்கு கிடைக்கும் என்கின்ற நிலைமை விடுகிறது.